வாழ்க வளமுடன். குருவே துணை. தந்தைதான் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்ற என் சொத்தாச்சு. இந்த அரும்பெரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடியை வணங்கி வாழ்வோம். தலை கழுத்து முதுகு நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்க. உடலும் மனமும் தளர்வான நிலையில் இருக்கட்டும். இயல்பாக கண்களை மூடிக்கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரப்பின. ஒரு தெய்வீக ஆற்றல் நிரம்புவது போல பாவனை செய்து கொள்ளுங்க. உங்களை சுத்திலும் உங்க வீட்டை சுத்திலும் நிரம்பி வருகிறது. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருள் தந்தை விதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். உடலும் மனமும் தளர்வாக இருக்கிறது. இந்த நிலையில மெதுவா கண்களை திறந்து கண்ணாடியில தெரியக்கூடிய உங்களுடைய முழு உருவத்தையும் அந்த பிம்பத்தை பார்க்கிறீங்க. நிலைத்த பார்வையாக இருக்கட்டும், நீடித்த பார்வையாக இருக்கட்டும், அன்பும் கருணையும் நிறைந்த பார்வையாக இருக்கட்டும். அரைக்கண் பார்வையாக பார்க்கிறோம்.
ஒரே பார்வையாக முழு உடலையும் பார்க்கிறோம். ஒரே பார்வையாக இருக்கணும். முழு உடலையும் பார்க்கணும். இப்ப கண்களை மூடிக்கொள்ளுங்க. இடது உள்ளங்கை இடது கண்ணிலையும், வலது உள்ளங்கை வலது கண்ணிலையும் வர்றது போல கண்களை பொத்திக் கொள்ளுங்க. உச்சி முதல் பாதம் வரையிலும் சிவகாந்த ஆற்றல் பாய்ந்து நிரம்புவதை கவனிப்போம். உடல் முழுவதும் சிவகாந்தம் நிரம்பி வருவதை கூர்ந்து கவனிப்போம். உடல் முழுவதுமே காந்த ஆற்றல் நிரம்பி வருகிறது. கைகள் எடுத்துட்டு மீண்டும் ஒரு முறை கண்ணாடியில தெரியக்கூடிய நம்முடைய பிம்பத்தை பார்க்கிறோம். கைகளை எடுத்துட்டு கண்களை திறந்து கண்ணாடியில தெரியக்கூடிய நம்முடைய பிம்பத்தை கூர்ந்து பாருங்க. அரைக்கண் பார்வையாக, அன்பும் கருணையும் நிறைந்த பார்வையாக, நிலைத்த பார்வையாக பார்க்கிறோம். ஒரே பார்வையாக உடல் முழுவதும் பார்க்கிறோம். மேலேருந்து கீழே, கீழே இருந்து மேல பார்க்க கூடாது. ஒரே பார்வையா இருக்கணும். முழு உருவத்தையும் பார்க்கணும். இப்போ பாருங்க, கண்கள்ல இருந்து நிறைய காந்த ஆற்றல் வெளியேறிக் கொண்டே இருக்கிறத உணரலாம். எந்த அளவுக்கு வேகமாக வெளியேற்றுகிறோமோ அந்த அளவுக்கு உடலை நோக்கி வான்காந்தம் வேகமாக வருவதற்கு வாய்ப்பாக அமையும்.
கண்களை மூடி 2 கைகளால் கண்கள் அமர்த்தி உச்சி முதல் பாதம் வரையிலும் கவனிங்க. உச்சி முதல் பாதம் வரையிலும் மனதை செலுத்தி சிவகாந்த ஆற்றல் உடல் முழுவதும் நிரம்பிக் கொண்டிருப்பதை கவனிப்போம். மீண்டும் ஒரு முறை கண்களை திறந்து, கைகளை எடுத்துட்டு கண்களை திறந்து கண்ணாடியில் தெரியக்கூடிய உங்களுடைய முழு உருவத்தையும் பார்க்கிறீங்க. கண்ணாடியில் தெரியும் பிம்பத்தை ஒரே பார்வையாக பார்க்கணும். முழு உருவமும் பார்க்கணும். அரைக்கண் பார்வையாக இருக்கட்டும். அன்பும் கருணையும் நிறைந்த பார்வையாக இருக்கட்டும். முதல் முறை விட 2வது முறை விட இன்னும் கூர்ந்து பார்க்கக்கூடிய திறன் பெற்றிருக்கிறோம். ஜீவகாந்தம் அபரிமிதமாக வெளியேறுவதனால இந்த ஜீவகாந்தம் கண்கள்ல ஒரு திரை போல மறைப்பு ஒழுகும். கண்கள் வழியாக வெளியேறக்கூடிய காந்தம் எந்த அளவுக்கு அழுத்தம் பெற்று வெளியேறுகிறதோ அந்த அளவுக்கு கண்களை மறைக்க ஆரம்பிக்கும். அப்போ கண்ணாடியில தெரியக்கூடிய உங்களுடைய உருவம் ஒரு பனிப்படலம் போல, அது மேகங்கள்லாம் சூழ்ந்தா எப்படி இருக்கும் அது போல சில நேரங்கள்ல நம்முடைய உருவமே மறைந்தும் போகலாம். இந்த நிலையில தெரிய ஆரம்பிக்கும். கூர்ந்து பாருங்க. இப்போ கண்களை மூடி 2 கைகளால் கண்களை பொத்தி உச்சி முதல் பாதம் வரையிலும் சிவகாந்த ஆற்றல் பாய்ந்து நிரம்புவத கூர்ந்து கவனிப்போம். எவ்வளவு திணிவா வெளியேறுச்சோ அதே அளவு அழுத்தத்தோட உடம்புக்குள்ள இந்த காந்த ஆற்றல் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது.
உடலே ஒரு காந்த களம் போல நிரம்பி இருக்கிறது. ஒவ்வொரு செல்கள்லையும் இந்த காந்தம் திணிவாக நிரம்பி வழிந்து வருவதை பார்க்க முடியும், உணர முடியும். வாழ்க வளமுடன். இப்போ கண்கள் மூடி நிலையிலே இருக்கட்டும். கைகளை மட்டும் எடுத்துடுங்க. வாழ்க வளமுடன். இந்த பயிற்சியோட நிறைவு செய்ய இருக்கிறோம். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். இந்த பயிற்சியில் கலந்து கொண்டுள்ள நாமும் நமது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதிலே அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. இரண்டு கைகளை தேய்ச்சு அப்படியே முகம் முழுவதும் தேய்த்து விட்டுட்டு கைகளை தூக்கி தலைக்கு மேல ஒரு மூச்சு போட்டுட்டு கைகளை எடுத்துடலாம். வாழ்க வளமுடன்.